உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அதோ வந்துட்டாங்க. என்ன தமன்னா, சித்தார்த்த கெட்டப்பைய மாத்தி இப்படி ஆயிட்டான்? அத்த, அவன் என்னதான் கெட்டப் மாத்தினாலும் அவனால டீ கூட போட முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன ஆனாலும் சரி இந்த கேம்ல நீங்க விட்டுறக்கூடாது, ஜெயிச்சுதான் ஆகணும். அது எப்படிடா விடுவேன்? என்னை எதிர்த்து நிக்கிறவங்க யாரா இருந்தாலும் விட மாட்டேன். முதல்ல அந்த கிழவன், இப்ப இவன் வரிசையா அவமானப்பட்டு தான் நிக்கணும். எனக்கு என்னமோ மாதிரி இருக்குப்பா. உனக்கு என்னப்பா தெரியும்? நீ வீம்புக்கு ஒத்துக்கிட்டியோன்னு தோணுது. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. நான் அவங்க கிட்ட பேசி பாக்குறேன்ப்பா. சித்தார்த் சார் வாங்க. நீங்க எந்த ஸ்வீட்டானாலும் செய்யலாம். ஆனா அந்த ஸ்வீட்டோட பாரம்பரிய டேஸ்ட் அதுல இருக்கும். அத நம்ம சீனியர் மெம்பர்ஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு முடிவு பண்ணுவாங்க. அவங்க கிட்ட இருந்து பேர் வாங்குறது அவ்வளவு சுலபம் இல்ல. உங்க 2 பேருக்கும் 1 மணி நேரம் டைம். அதையும் மீறி டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க தோத்துட்டாங்கன்னா உங்க 2 பேரோட டேபிள்லையும் ஸ்டாப் வாட்ச் வச்சிருக்கோம். அதுல 1 மணி நேரத்துக்கு டைம் செட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க உங்க சமையலை முடிச்சிட்டு அந்த ஸ்டாப் வாட்ச் பட்டனை அழுத்தணும். நீங்க 2 பேரும் ரெடிங்களா? போட்டியை ஆரம்பிச்சிடலாமா? உங்களோட டைம் ஸ்டார்ட் நவ். அம்மா, அம்மா அன்னலட்சுமி, நீதாம்மா உன் பையனுக்கு துணையா இருக்கணும். ராணி, அவன் என்னம்மா எதுவுமே பண்ணாம அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கான்? ஆமா தாத்தா, சாவித்திரி அத்தையே செய்ய ஆரம்பிச்சிச்சு. தாடிகாரா ஏன் இப்படி கண்ணு மூடின்னு தியானத்துல இருக்கிறான்னு தெரியலையே. பா சித்தார்த், அம்மா 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 அம்மா, வா சித்தார்த். என்னம்மா செய்யற? பால் கொழுக்கட்டடா. ஐ, பால் கொழுக்கட்டையா? ஆமா, இதை எப்படி செய்யணும்னு நான் சொல்வேனா, நீ அதை கேட்டு அப்படியே தெரிஞ்சுப்பியா. அம்மா, நான் தான் சின்ன பையனாச்சே, எனக்கு எப்படி செய்ய தெரியும்? அம்மா சொன்னா எல்லா பசங்களுக்குமே வரும். அது எத்தனை நாளானாலும் சரி, எத்தனை வருஷமானாலும் சரி, மறக்கவே மறக்காது. சரி, நான் உனக்கு இப்ப சொல்லித்தரேன்.
சரிம்மா. இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அங்க போய் நின்னு சாமி கும்பிட்டுட்டு இருக்கான். ஐயோ, ஏன் தாடிகார எதுவுமே பண்ணாம இருக்கிறான்? டைம் வேற ஆயினேருது. ராணி, அவனுக்கு எதுவுமே தோணல போல இருக்குமா. அதான் கண்ணு மூடி என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுக்கிட்டு இருக்கான். அவன் ஏதாவது செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம்ல. வெறும் கேசரியாவது கிண்டிட்டு வரலாம்ல. சும்மாவே இப்படி நின்னுட்டு இருக்கானே. அம்மா, முதல்ல என்ன பண்ணணும்? நாம எந்த உணவை சமைச்சாலும் அதுக்கு முதல்ல பஞ்சபூதத்தையும் ஏகமா பறந்து விரிஞ்சிருக்கிற பரம்பொருளையும் நினைச்சு நாம செய்யற உணவுல ஒரு அற்புதம் நடக்கணும்னு நாம வேண்டிக்கணும். சரிங்கம்மா. முதல்ல அக்னி பகவானை வேண்டிக்கிட்டு அடுப்ப நாம பத்த வைக்கணும். ஒரு வழியா நம்ம சித்தார்த்த அடுப்பை பத்த வச்சுட்டாங்க. ஆனா அதுக்குள்ள சாவித்திரி செஞ்சே முடிச்சிடுவா போல இருக்கே. இவன் இன்னும் கண்ணையே திறக்காம இருக்கானேங்க. ராணி, என்னம்மா? தாடிகாரன் அன்னலட்சுமி அத்தையாண்ட போயிட்டான். அவன் அம்மாவாண்ட போயிட்டான் பாட்டி. தாடிகாரன் செஞ்சிருவான். அதுவும் சும்மா இல்ல, இந்த உலகத்திலேயே அற்புதமான ஸ்வீட்டா அவன் செய்ய போறான். அப்படி ஒரு அதிசயம் இப்போ நடக்கதான் போகுது. அம்மா, பஞ்சபூதத்தையும் பரம்பொருளையும் வேண்டி அடுப்பு பத்த வச்சிட்டம்மா. அப்புறம் அன்னபூர்ணி அம்மாவை வேண்டிக்கணும். அம்மா, நீதம்மா என்னோட அன்னபூரணி. இந்தா, இந்த சர்க்கரைய பால்ல போடு. எப்படிமா? நாம ஒரு பலகாரம் செய்யும் போது அது நம்ம உடம்போட தொடர்புல இருக்க கூடாது, நம்ம ஆன்மாவோட தொடர்புல இருக்கணும். அதுக்கு நம்ம மனசு முழுக்க அந்த பலகாரமாவே ஆயிருக்கணும். அந்த பலகாரம் தான் நாம தான் அந்த பலகாரம். அதனாலதான் 64 கலையில இதுவும் ஒண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. சர்க்கரையோ உப்போ காரமோ எதுவா இருந்தாலுமே அத நம்ம உள்ளங்கையில வச்சு அத ஆன்மா வழியா எடை போடணும். அதுக்கு பேரு தான் பக்குவம். இந்தா, கை நீட்டு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.